குமார் ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடும். ஓகே. ஹலோ ஹலோ சொல்லுங்க. சார் 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 ஒரு நிமிஷம் சார். உங்களை பார்க்கறதுக்காக தான் நான் வந்தேன். நீங்க யாரோ ஆள் மாதிரி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யாருன்னு எனக்கு தெரியாதுங்களே. ஆனா எனக்கு உங்களை தெரியும். நீங்க எதுக்காக இப்போ இங்க வந்திருக்கீங்கன்னு நல்லா தெரிஞ்சுதான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். என்ன தெரியும் உங்களுக்கு? எல்லாமே தெரியும். என்னோட கெஸ் கரெக்டா இருந்தா நீங்க இந்த விஷயத்த மித்ராவும் பவானியும் சொல்லிதான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெளிவா தெரியும். சூப்பர் பாரதி. அது சரி, இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அடுத்து போலீஸுக்கு தானே ஃபோன் பண்ண போறீங்க? இல்லைங்க, உங்களை என்னை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்க சொல்ல போறேன். என் ஹஸ்பண்ட் ஆதி கூட சேர்ந்து வாழ்றதுக்காக தான் நான் இதை பொறுத்துட்டு இருக்கேன். இப்ப நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இந்த மித்ரா என்னை பத்தி தப்பு தப்பா ஏதாவது சொல்லிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் உங்களை பார்க்க வந்தேன். பாரதி, நீங்க நினைச்சது உண்மைதான். உங்களை பத்தி நான் கேள்விப்பட்ட விஷயம் வேற, ஆனா நீங்க உங்களை பத்தி சொல்ற விஷயம் வேற. நான் பணத்துக்காக இந்த மாதிரி கேவலமான வேலை செய்யறவன் தான். ஆனா என்னால உங்களை மாதிரி நல்லவங்க பாதிக்கிறத நான் அனுமதிக்கவே மாட்டேன். நீங்க ரொம்ப கெட்டவங்க, அவங்க கல்யாணத்துக்கு நீங்க தான் பெரிய தடையா இருக்கீங்கன்னு மித்ரா சொன்னா. நான் அதை கேட்டுதான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க, இனி நான் மித்ரா சொன்ன மாதிரி நடக்க மாட்டேன். நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன மித்ரா, ஷாக் ஆயிட்டியா? பின்ன இருக்கும் தானே. நீ பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன் நீ நினைச்சிருப்ப. ஆனா அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இது பாரதி 2.0. இனிமே நான் அடிக்கிற அடியெல்லாம் இப்படி தாண்டி இருக்கும். என்னோட புருஷனை கூட்டிட்டு போய் திருட்டுத்தனமா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண பார்த்தல, மவள உனக்கு வச்சிருக்கேன் பாரு பெரிய ஆப்பு. இதுல இருந்து நீ எப்படி தப்பிக்கிறன்னு நானும் பாக்குறேன். டேய், இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்லடா. வெளியே போடா ராஸ்கல். என்னோட பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. ஏய், எழுந்து போடா வெளியே. என்ன மச்சான், நீங்களே இப்படி பொறுப்பு இல்லாம பேசுறீங்க? மித்ரா தான் ஏதோ தெரியாம பண்றானா? நீங்க அவ அண்ணன் தானே. வயசு வித்தியாசம் தெரிஞ்சும் என்ன ஏதுன்னு விசாரிக்காம இந்த மாதிரி பேசுறது நல்லவா இருக்கு? மித்ரா இல்லாம நான் இங்க இருந்து போகவே மாட்டேன். நானும் மித்ராவும் உயிருக்கு உயிரா காதலிச்சோம். அதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. எது கிரீட்டிங் கார்டு காதலா? அதெல்லாம் பழைய ட்ரெண்ட் ஆச்சேப்பா. இப்பெல்லாம் அவன் இன்டர்நெட், இமெயில், டேட்டிங் ஆப்னு லவ் பண்ணிட்டு இருக்கான். நீ என்னையா இப்ப இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்கா? நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? சரி சரி, எங்க அந்த கிரீட்டிங் கார்டை காட்டு. ஒரு நிமிஷம். குடு 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 குடு. நீங்க வந்து கிரீட்டிங் கார்டு திறந்து நல்லா பாருங்க. மித்ரா கொடுத்த முத்தம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. அதையும் அப்படியே செக் பண்ணிக்கோங்க. ஆமா, முத்தம் கொடுத்துருக்காங்க. இந்தாங்க, நீங்களே பாருங்க. இந்தாங்க பாருங்க. அப்பதான் நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு உங்களுக்கு புரியும்.
என்ன சார் பாத்தீங்கல்ல? இப்ப என்ன சொல்றீங்க? நான் சொன்ன மாதிரியே இருக்கா? என்ன சுதாகர் அமைதியா நிக்கிற? அவன் சொல்ற மாதிரி அதுல இருக்கா இல்ல அவன் பொய் சொல்றானா? அவன் சொல்ற மாதிரி தான் இருக்கு பாட்டி. ஐயோ ஐயோ, சத்தியமா சொல்றேன், இவன் எந்த காரணத்துக்காக இப்படி நம்ம வீட்டுக்குள்ள வந்து இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு சத்தியமா தெரியல. இப்பவும் சொல்றேன், இவன் யாருன்னே எனக்கு தெரியாது. இவனை நம்பாதீங்க. போதும் மித்ரா, இதுக்கு மேல நீ என்ன யாரும் தெரியாதுன்னு சொல்றத என்னால கேட்கவே முடியாது. இனி ஒரு தடவை என்ன பார்த்து உன்னை தெரியாதுன்னு சொன்ன என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. ஏய், என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? உன்னால என்ன பண்ண முடியும்? இப்படி நடக்காத ஒரு விஷயத்த நடந்துதான் டிராமா பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன இப்போ மிரட்ட வேற செய்வியா? என்ன பண்ணுவ? சொல்லுடா, என்ன பண்ணுவ? நான் யாரும் தெரியாது நான் சொல்றேன். அப்புறம் நான் உசிரியை விட்டுருவேன் மித்ரா. நீங்க அவசரப்படுறீங்க பிரதர். எந்த குழப்பமும் கிடையாது. எங்களுக்குள்ள நடக்கிற எல்லா விஷயமும் அக்மார்க்கு உண்மை. மித்ரா எதுக்காக இப்படி மாறிட்டான்னு சத்தியமா எனக்கு தெரியல. ஆனா நான் தான் மித்ராவோட காதலன், கணவன். இப்ப நான் தாலி கட்டினேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ முழுசா புருஷன் ஆயிடுவேன். மித்ரா, நம்ம ஊர்ல இந்த தாலி சென்டிமெண்ட்டுக்கு கட்டுப்படாத பொண்ணுங்களே கிடையாது. கணவன் புருஷன் ரெண்டுமே ஒண்ணுதானே. இவன் எதையோ பேசி ட்விஸ்ட் கொடுக்குறான். என்னடா நீயும் என்ஜாயா? ஆமா. வா மித்ரா, வா. டேய், அடம் பிடிக்கிற? இங்க பாரு, மரியாதையா வெளிய போ. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க பாரு, இன்னொரு தடவை இப்படி சொன்ன கண்டிப்பா நான் செத்துருவேன் மித்ரா. டேய், என்ன வேணா பண்ணி தொலை. சத்தியமா நீ யாருன்னு எனக்கு தெரியாது. போற வெளியில.